தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டுள்ளார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஹைதராபாத்தில் தலைமறைவாக இருந்த கஸ்தூரியை கைது செய்திருக்கிறது தனிப்படை போலீஸ். தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி தேடப்பட்டு வந்தார். அவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் அந்த முன்ஜாமீன் மறுக்கப்பட்டதை அடுத்து அவரை கைது செய்வதற்காக அமைக்கப்பட்ட தனிப்படை ஹைதராபாத்தில் சென்று முகாமிட்டு அவரை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தது. தற்போது ஹைதராபாத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்குவோம்ல. ஒரே ஒரு போட்டாங்க தலைவர் மேதகு பிரபாகரன் அவரோட ஒரு போட்டா. அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இன்னைக்கு நிச்சயம் அம்பிட்டு பயணம் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தலைவர்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. எனக்கு தெரியும் ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே அந்த குடும்பத்தை சேர்ந்தவனும் அந்த சிங்கள ராணுவத்தை சேர்ந்த எவனுமே சரி என் தலைவன் தேசிய தலைவர் பிரபாகரனை இந்த அளவுக்கு கொச்சப்படுத்தினதே கிடையாது. 7 நிமிடம் கேப் இருக்கு. அந்த 7 நிமிடம் கேப் இருக்கப்ப இவர் பார்க்கணும் ஒத்தகால் நிக்கிறப்ப அதை போய் சொல்றாங்க, வாடா தண்ணி தானே வாங்கிற பேசாம வாடா, சரி வர சொல்லுங்கன்னு சொல்லி வந்து நின்னு ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொன்னப்ப யோசிச்சுட்டு சொல்லி பக்கத்தில் நின்று ஒரு போட்டோ எடுத்ததுதான் மிச்சம். முண்டாட்டி சோனா வாக்க வீணாக்காம சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து நான் போட்டோ எடுக்கிறோம்னா ஆண்டவா 3 நிமிஷத்துக்கு மேல கிடையாது. எத்தனை நிமிஷத்துக்கு மேல கிடையாதுங்க? 3. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே தயவு செய்து இதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, நோக்கி பாருங்க. மிச்சம் இருந்தா சீமான் தரவுகளோட போட்டோம், நான் வேட்டு இல்லாம போறேன். பயப்படாத பயப்படாதா அத்தே, கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன், தார் ஆயிருப்போமே. 7 நிமிஷம் ரோல் கால்ல 3 நிமிஷம் கூட கிடையாது. 3 நிமிஷத்துல பக்கத்துல நிக்கிறது போட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. போடல சரி ஒரு மனுஷன் வந்துட்டா ஏதோ சினிமா டைரக்டர்ன்றான், தமிழ் மேல ஆர்வமா இருக்குன்னு சொல்றான். இம்புட்டாயா வண்டியாவா அவுத்து விடுவீங்க? ஏகே பாடிசன தடவி வச்சு கொடுத்தாரா? நம்மளுக்கு வேண்டிய ஒரு 4 பேர் வீட்டுக்கு வருவேன். அந்த கூரையில ஏகே பாடிசன் துப்பாக்கி ஒரு பிகே பாடிசன் துப்பாக்கி ஒரு 8 இருக்கு, எடுத்து கையில கொடுத்து விடு. இவரு மடியில வச்சனே தலையை ஊதி விட்டாரா, தடவி கொடுத்தாரா? அட பாவிகளா, சை வெக்கமா இல்ல இது? ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. 3 நிமிஷத்துல ஒரு போட்டோ எடுத்ததுக்கு இல்ல குண்டர் தடுப்பு சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம் வாங்கிருக்கியா? வாங்கினவங்க சும்மா வாயா பத்தி உட்கார்ந்து இருக்கோம்யா. அப்ப நீ பேசுறனா உன்னை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. நீ யாரு? நீ யார்? நீ ஒரு காம கொடூரன். அஞ்சரைக்குள்ள அதான்டா சாம்பாரு. இடதுசாரி அரசியல், பாசிச சனாதன சங் பரிவார கும்பலின் எடுபடி. சி டீம், பி டீம்ல ஏ டீம். அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 டுபாக்கும், அவன் நம்பர் 2 டுபாக்கும். நான் நம்பர் 1. அதனாலதான் கண்டுக்கணாம போக முடியும். ஏகே பாட்டிசம் எடுத்து சுட்டாரா? இவர் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப பின்னாடியே உட்காந்து என்ன சாப்பிட்டாரு? இட்லி சாப்பிட்டாரா? சாம்பார் சகரத்துல சாப்பிட்டாரா? வாயில வந்துரும். கேவலமான பில்டப் தேவையாப்பா? சட்டி எடுத்துக்கிட்டு உலகம் முழுக்கும் பிச்சை எடுத்து சாப்பிடுற உனக்கு தலைவரோட நீ சாப்பிட்டியா? 3 நிமிஷத்துல எப்படி சாப்பிட முடியுங்க? மாட்டின் கொம்பு போல் மீசை வைத்தால் மட்டும் போதுமா? கொம்பை பயலே, இதில் கவசம் வேறு. முடிக்கின்ற செட்டைன் பண்ண மட்டும் போதாது, ஜிப்பும் போடணும்.